ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு சிலபஸில் வந்து அகர முதலி வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குங்க. நமக்கு ஆனால் இப்போ உள்ள புது புக்கோ பழைய புக்லையோ அதில் வந்து அகர முதலி அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு பழைய புக் இருந்துச்சு. அதில் தான் வந்து இந்த அகர முதலி அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்குது. அது வந்து இப்போ ஹிண்டாக நோட்ஸ் உள்ள மாதிரியே என்கிட்ட வந்து ஒரு புக் இருக்குது. அதை நான் இப்போ வந்து உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். நீங்கள் அப்படியே ஒரு நோட் எடுத்து அப்படியே எழுதி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அப்போக்கப்போ ரிவைஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இது வந்து ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்டாக இப்படி எழுதி வச்சுக்கோங்க. அகர முதலி என்பதன் வேறு பெயர் என்னன்னு பார்த்தோன்னா அகராதி. அதாவது நம்ம டிக்ஷனரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். அதுக்கடுத்து முற்கால சொற்பொருள் துறை நூல்களின் பெயர் நிகண்டு. அதாவது முற்காலத்தில் சொற்பொருள் துறை நூல்களின் பெயர் என்னது? சொற்பொருள் துறை நூல்களின் பெயர் என்னன்னு சொல்லுவாங்களாம்? நிகண்டுன்னு சொல்லுவாங்களாம். ஓகேங்களா? சொற்பொருள் துறை நூல்களின் பெயர் என்னது? நிகண்டு. அப்ப இருக்கிறதுலே பழமையான நிகண்டு எது? சேந்தன் திவாகரம். பழமையான நிகண்டு எது? சேந்தன் திவாகரம். அப்ப இந்த சேந்தன் திவாகரம் அவரோட ஆசிரியர் யாரு? திவாகரர். அந்த நேம்லயே இருக்குது. இருக்கிறதுலே பழமையான நிகண்டு சேந்தன் திவாகரம். அந்த சேந்தன் திவாகரத்தோட ஆசிரியர் வந்து திவாகரர். ஓகேங்களா? இப்ப நான் அப்படியே நடத்துறப்ப நீங்க அப்படியே படிச்சுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப சேந்தன் திவாகரத்தை தொடர்ந்து தோன்றியவை. இப்ப ஃபர்ஸ்ட் அதாவது பழமையானது சேந்தன் திவாகரம். அதுல இருந்து அதுக்கப்புறம் நிறைய நிகண்டுகள் வந்து தோன்றிருக்குது. டோட்டலா எத்தனை தோன்றிருக்குது? 25. அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 25. அதுக்கடுத்து இதுல முக்கியமானவர் வந்து மண்டலபுருடர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இயற்றிய நிகண்டு என்னது? சூடாமணி. மண்டலபுருடர் என்னது? சூடாமணி. இப்ப நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கு சூடாமணி சூளாமணின்னு ஒண்ணு இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரிதான் எனக்கும் வந்து எக்ஸாம் போறப்ப எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கும். இது நான் என்ன குழு வச்சுக்கிட்டேன் அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இப்ப இது வந்து மண்டலபுருடர் அப்படின்னம்னா, இப்போ வந்து கோவிலெல்லாம் வந்து இந்த மாதிரி மண்டாபடி போடுவாங்க. அங்கெல்லாம் வந்து இந்த பூசாரிலாம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட மண்டாபடி அப்படின்லாம் சொல்லுவாங்களா. அப்போ மண்டாபடி கோவில் இது சம்மந்தமாக வந்துச்சுன்னா கோயிலில் வந்து என்ன இது பண்ணுவாங்க? சூடாமணி. ஓகேங்களா? சூடம் மணி இது எல்லாமே இருக்கும். இங்கே மண்டலபுருடர்னா உங்களுக்கு வந்து அந்த மண்டாபடி அப்படிங்கிறது ஞாபகம் வரணும், கோயில் ஞாபகம் வரணும். அப்படின்னா தான் நமக்கு இந்த சூடாமணி அப்படிங்கிறது ஞாபகம் வரும். இந்த மாதிரி லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அகராதி. இப்போ இது வரைக்கும் நிகண்டு தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. அகராதி என்ற சொல்லை முதலில் கையாண்டவர் யாரு? திருமூலர். அப்ப நிகண்டுக்கு அப்புறம் அகராதிங்கிற சொல்ல ஃபர்ஸ்ட் கையாண்டவர் யாரு? திருமூலர். இந்த திருமூலரும் இந்த அகராதிங்கிறத எந்த நூல்ல இது பண்ணாரு? திருமூலர் எந்த நூல் இயற்றினாரு? திருமந்திரம். அந்த திருமந்திரம் நூல்ல தான் அகராதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவர் வந்து அந்த சொல்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அகர முதலிகள் தோன்றுவதற்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்த நிகண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகராதி நிகண்டு. ஓகேங்களா? இப்ப நிகண்டு தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன தோன்றி இருக்குது? அகர முதலினாலும் அகராதினாலும் ஒண்ணுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம படிச்சிருப்போம், அகர முதலி என்பதன் வேறு பெயர் அகராதி. இப்ப இந்த அகர முதலி தோன்றதுக்கு எது வந்து பேஸா இருந்திருக்குது, ஒரு திருப்பு முனையா இருந்திருக்குதுன்னா ஒரு நிகண்டு. அதுவும் என்ன நிகண்டு? அகராதி நிகண்டு. ஓகேங்களா? அகராதி நிகண்டு. அப்ப தமிழின் முதல் அகராதி எதுன்னு பார்த்தோம்னா சதுர அகராதி. தமிழின் முதல் அகராதி எது? சதுர அகராதி. இது வெளியான ஆண்டு 1732. அந்த சதுர அகராதியின் ஆசிரியர் வீரமாமுனிவர். இது மூணும் முக்கியமானது. தமிழ்ல உள்ள ஃபர்ஸ்ட் அகராதி சதுர அகராதி 1732 வீரமாமுனிவர். தமிழ் சொல்லகராதி என்னும் அகராதியை வெளியிட்டவர் யாரு? இப்ப இது வந்து தமிழனோட ஃபர்ஸ்ட் அகராதி சதுர அகராதி. இது இல்லாம தமிழுக்குன்னு சொல்லகராதின்னு ஒரு அகராதியை வெளியிட்டிருக்காரு. யாரு? யாழ்ப்பாணம் கதிரைவேலனார். தமிழ் சொல்லகராதி அப்படிங்கிற அகராதியை வெளியிட்டவர் யாரு? யாழ்ப்பாணம் கதிரைவேலனார். அதுக்கப்புறம் குப்புசாமின்னு ஒருத்தர் ஒரு அகராதி வெளியிட்டிருக்காரு. அதுக்கு பேர் என்னது? தமிழ் பேரகராதி. படிக்கிறப்பே படிச்சுக்கோங்க. நடத்துறப்பே சதுர அகராதி வீரமாமுனிவர், தமிழ் சொல்லகராதி யாழ்ப்பாணம் கதிரைவேலனார், குப்புசாமி என்னது? தமிழ் பேரகராதி. குப்புசாமி தமிழ் பேரகராதி. அதுக்கப்புறம் ராமநாதன் ஒருத்தர் வந்து வெளியிட்டிருக்காரு அகராதி. அவர் எப்படி வெளியிட்டிருக்காராம்? படங்களோட. ராமநாதன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு? அகராதி வெளியிட்டிருக்காரு. அது எதோட வெளியிட்டிருக்காரு? படங்களுடன் கூடிய அகராதியை வெளியிட்டவர் யாரு? ராமநாதன். இதன் வேறு பெயர் 20ஆம் நூற்றாண்டு தமிழ் அகராதி. எது? ராமநாதன் வெளியிட்டார் பத்தியா? படங்களுடன் கூடிய அகராதி. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோன்னா 20ஆம் நூற்றாண்டு தமிழ் அகராதி. அப்ப 20ஆம் நூற்றாண்டுல இருந்து அகராதியில எதுவும் இன்க்ளூட் ஆகுது? படங்களும் இன்க்ளூட் ஆகுது. 1952 தற்கால தமிழ் சொல்லகராதியை வெளியிட்டவர் பவானந்தம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், தமிழ் சொல்லகராதியை வெளியிட்டவர் வந்து யாழ்ப்பாணம் கதிரைவேலனார். இப்போ இதுல வந்து 1952 தற்கால இப்போ உள்ளது மாதிரி தற்கால தமிழ் சொல்லகராதியை வெளியிட்டவர் யாருன்னா பவானந்தம்.
ஓகேங்களா. அதுக்கடுத்து மதுரை தமிழ் பேரகராதி, மதுரையில் உள்ள தமிழ் பேரகராதி. நார்மலாக தமிழ் பேரகராதினா யார் படித்தோம்? பேரகராதினா குப்புசாமி. இதே இது வந்து மதுரையில் உள்ள தமிழ் பேரகராதி அதாவது மதுரையில் தமிழ் பேரகராதி வெளியான ஆண்டு வந்து 1937. அதுக்கடுத்து தமிழ் ஆங்கில பேரகராதியை வெளியிட்டவர், அதாவது தமிழுக்கான இங்கிலீஷ் மீனிங் அந்த டிக்ஷனரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இது தமிழ் இங்கிலீஷ் பேரகராதியை வெளியிட்டவர் யாரு? வின்சுலோ. தமிழ் இங்கிலீஷ் வந்துச்சு அப்படின்னாலே அது என்னது? வின்சுலோ. ஏதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி க்ளூ வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 1985 தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் வெளியிட்ட தமிழ் அகரமுதலி. அப்ப அந்த தமிழ்நாட்டு பாடநூல் கழகம்னா நம்மளோட தமிழ்நாடு பாடநூல் கழகம் வந்து என்ன வெளியிட்டிருக்கு? தமிழுக்கு தமிழே மீனிங் சொல்ற மாதிரி ஒரு டிக்ஷனரியை வெளியிட்டிருக்காங்க. அதை தொகுத்தவர் யாரு? மு. சண்முகம். இது எந்த வருஷம்? 1985. என்ன அகராதி? தமிழ் அகராதி. இதை வெளியிட்டது யாரு? தமிழ்நாட்டு பாடநூல் கழகம். அதுக்கடுத்து சென்னை பல்கலைக்கழக அகராதி. சென்னையில யூனிவர்சிட்டிக்கு, இப்ப இது ஸ்கூலா, அதுக்கடுத்து யூனிவர்சிட்டி. சென்னை பல்கலைக்கழக அகராதி எது? தமிழ் லெக்சிகன். ஓகேவா. சென்னை பல்கலைக்கழக அகராதி என்னது? தமிழ் லெக்சிகன். இதன் உருவாக்கத்தில் பெரும் பங்கு வகித்தவர் பேராசிரியர் எஸ். வையாபுரி பிள்ளை. எதுல? சென்னை பல்கலைக்கழக பேரகராதி இருக்குல்ல, அதை உருவாக்குறதுக்கு பெரும் பங்கு வகித்தவர் யாரு? எஸ். வையாபுரி பிள்ளை. சென்னை பல்கலைக்கழக அகராதியான தமிழ் லெக்சிகன் உருவாக்குறதுக்கு ரொம்ப வேலை பார்த்தவர் யாருன்னு பார்த்தோன்னா எஸ். வையாபுரி பிள்ளை. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி. அதுக்கடுத்து இப்பதான் வருது செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி. இதை வெளியிட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா தேவநேய பாவனர். யாரு? தேவநேய பாவனர். இது எப்ப? 1985. இதே 1985 ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். 1985 தான் தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் வந்து தமிழ் டு தமிழ் அந்த டிக்ஷனரியை மு. சண்முகம் வந்து தொகுத்தாரு. அதே மாதிரி செந்தமிழ் சொற்பிறப்பியல் அதை யார் இது பண்ணியிருக்காரு? தேவநேய பாவனர். அதே 1985. ஓகேங்களா. அதுக்கடுத்து கலை களஞ்சியங்கள் எல்லாத்துக்கும் முன்னோடி யாரு? அபிதான கோஷம். கலை களஞ்சியங்களுக்கு முன்னோடி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அபிதான கோஷம். அப்ப அபிதான கோஷம் வெளியான ஆண்டு எதுன்னு பார்த்தோன்னா 1902. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வருது பாருங்க. 1900 இந்த கலைக்களஞ்சியங்களுக்கெல்லாம் எது வந்து முன்னோடினா அபிதான கோஷம். அது எந்த வருஷம்னா 1902. இலக்கிய புராண இதிகாச செய்திகளை கொண்டு இலக்கிய களஞ்சியமாக திகழ்வது. அப்ப இந்த அபிதான கோஷம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இலக்கிய களஞ்சியம். அபிதான கோஷம் தான் எல்லாத்துக்கும் முன்னோடி 1902. இது இலக்கிய களஞ்சியமாக இருக்குது. ஏன்னு கேட்டோம்னா இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? இலக்கியம் இருக்கும், புராணம் இருக்கும், இதிகாசம். இந்த எல்லா செய்திகளையும் கொண்ட ஒரு இலக்கண களஞ்சியமாக விளங்குகிறது. இது 1902 அபிதான கோஷம் எல்லா கலை களஞ்சியங்களுக்கும் முன்னோடி. இலக்கிய செய்திகளோட இப்ப இது வந்து இலக்கிய களஞ்சியம்னு சொல்லிட்டோம். இலக்கிய செய்திகளோட சயின்ஸ், இலக்கிய செய்திகளோட நமக்கு அறிவியல் செய்திகளையும் கொண்ட நூல் என்னன்னு பார்த்தோன்னா அபிதான சிந்தாமணி. அபிதான கோஷம் அப்படின்னம்னா ஒன்லி இலக்கிய களஞ்சியம். அந்த இலக்கிய செய்தியோட அறிவியல் செய்தியும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னம்னா அது அபிதான சிந்தாமணி. இது எப்போ வெளியிட்டிருக்காங்க? 1934. அது 1902 படிச்சோமா, இது வந்து 1934. இப்போ நம்ம பார்த்தோம்ல அபிதான சிந்தாமணி அப்படிங்கிறது வந்து இலக்கிய விஷயங்களோட எது இருக்கும்? சயின்ஸும் சேர்ந்து இருக்கும். அந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா சிங்கார வேலனார். ஓகேங்களா. முறையான முதல் கலைக்களஞ்சியத்தை வெளியிட்டோர் யாருன்னு பார்த்தோன்னா தமிழ் வளர்ச்சி கழகம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு முறையான கலைக்களஞ்சியத்தை யார் வெளியிட்டிருக்காங்க? தமிழ் வளர்ச்சி கழகம். அதுக்கடுத்து 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய அகரமுதலி. 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய அகரமுதலி என்னன்னு பார்த்தோன்னா சென்னை பல்கலைக்கழக அகராதி. இது ஏற்கனவே நம்ம படித்தோம். அது வந்து தமிழ் லெக்சிகன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுதான் வந்து 20ஆம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய அகரமுதலி சென்னை பல்கலைக்கழக அகராதி. அதுக்கு பேர் வந்து தமிழ் லெக்சிகன். அதுக்கடுத்து அறிவியல் சார்ந்த துறை வாரியான கலைச்சொல் அகரமுதலிகளை வெளியிட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா மணவை முஸ்தபா. அப்போ மணவை முஸ்தபா என்ன பண்ணியிருக்காரு? சயின்ஸ் சம்பந்தமான கலைச்சொல்களுக்கு ஒரு டிக்ஷனரி வந்து வெளியிட்டிருக்காரு. அது யாருன்னா மணவை முஸ்தபா. ஓகேங்களா. அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் வெளியிடப்பட்ட ஆண்டு. இப்போ இந்த அறிவியலுக்கான கலைச்சொல் களஞ்சியம் வெளியிடப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தோன்னா 1991. ஏன்னா இதெல்லாம் 20ஆம் நூற்றாண்டு சமயத்துல தான் வருது. அகர முதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய்.
அகர முதலி ஒன்றை நீ நாளும் படித்து வருவாய். அதாவது டிக்ஷனரி வந்து நீ டெய்லி படிச்சுட்டு வரணும்னு யார் சொன்னது? பாரதிதாசன். இந்த அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1991. ஓகேங்களா? அதில் வந்து துறைவாரியான கலைச்சொல் அகர முதலிகளை வெளியிட்டவர் வந்து மனவை முஸ்தபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு, இது இப்போ நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ. இதை நீங்கள் வந்து அப்படியே எழுதுறப்பே அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே வேலையாகவே முடிஞ்சிடும். அகைன் அண்ட் அகைன் அந்த பேப்பரை மட்டும் நம்ம திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.